ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. பாக்கியலட்சுமியோட ப்ரொமோனத்துக்கு பார்த்துருப்பீங்க. அதில் இனி அவள் பலான்னு ஒன்று விடுவாங்க. ஆனால் இன்னும் நாள் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. அதெல்லாம் வந்து இந்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கோபியும் அவங்க அம்மாவும் வந்து ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் அப்படி வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. இங்கே வந்து இந்த ஃபோட்டோவை ஷேர் பண்ணி கீழே என்ன கேப்ஷன் கொடுத்துருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மா கேள்வி கேட்குறாங்களாம். ஏன் கோபி ஒய் எப்போ பார்த்தாலும் காஃபின்னு அலையிற அப்படிங்கிறதுக்கு அது கோபி சொல்கிறாரு, பாக்கியா ராதிகாவை விட காஃபி பெட்டர் அம்மா அப்படிங்கிற மாதிரி வந்து நக்கலாக ஒரு பதில், அதாவது ஒரு காமெடியாக வந்து ஒரு போஸ்ட் வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு. ஸோ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சீரியல் நான் ஃபாலோ பண்ணுறதே இல்லை. அப்பப்போ எப்போயாச்சும் ப்ரொமோ பார்க்குறது, சீன் எப்போயாவது தான் பார்க்குறேன். ஏன்னா அந்த லெவலுக்கு ரொம்ப முக்கியமாக போயிட்டுருக்கு. இந்த சீரியல் என் பண்ணால் போதும் அப்படிங்கிற லெவலுக்கு வந்து எல்லார் மனசு ஃபேன்ஸுக்கும் வந்து அந்த அளவுக்கு போயிடுச்சு. ஏன்னா ஒரு காலத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்த ஒரு சீரியல் இப்போ வந்து ரொம்ப திருப்பி அரைச்சிட்டு மாதிரி தான் அரைச்சிட்ருக்காங்க. ஸோ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோபி வந்து இவங்க வீட்டில் இருக்கல. ஏன்னா கோபி வந்து இப்போ நல்லவராக மாறுற மாதிரி வந்து ட்ராக் காமிச்சிட்ருக்காங்க. அப்போ நம்ம ராதிகா வந்து கூப்பிட்றாங்க, வீட்டுக்கு வாங்க கோபி அப்படின்னு சொல்லும்போது, நான் வரல, இங்கே இருந்துக்கிறேன், பசங்களோட நான் இருக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ நானும் மையும் எங்கே போகிறது சொல்லும்போது அவருக்கு வந்து ஹார்ட் அட்டாக் அகைன் பெயின் வர மாதிரி காமிக்குது. உடனே வந்து செமையாக இனியாக வந்து நம்மளை இங்கே வராதிங்க, எங்கள் அப்பா எங்கள் கூட தான் இருப்பாங்க, தாட் போட்டு நாங்கள் பாட்டு பேசிட்டே இருந்தாங்க. அப்போ வந்து பாக்கியா சொல்கிறாங்க, அது எதுவுமே காலில் வாங்கவே இல்லை, எங்கள் அப்பா கொண்டாதீங்க அப்படின்னு சொல்லும்போது வந்து விடுவாங்க பாருங்க வர இதை முன்னாலேருந்து விட்டுருந்தா நல்லா இருந்திருக்கும் நான் ஃபீல் பண்ணேன். இன்னும் 2 சேர்ந்து சப்புன்னு 2 அடிச்சா நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. கூடவே இந்த கோபிக்கும் 4 போட்டிருக்கணும். ஏன்னா வேணான்னு சொல்லிட்டு தானே போனேன், திருப்பி எதுக்கு வந்து நான் இந்த ட்ராமா போடணும் அப்படின்னு தான் எனக்கு தெரியல. பட் பாப்பா எதையோ நோக்கி போகுது. நல்ல பழனியும் இல்லை, நம்ம பல எழிலும் இல்லை, கதை எதையோ நோக்கி போகுது. அது போகிற பக்கம் போகட்டும். ஆனால் இனியாவுக்கு கொடுத்த அறை வந்து தரமான அறை. இன்னும் நான் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். நிறைய பேர் இந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்காங்க. அதை கமெண்ட்ஸில் பார்க்க முடிஞ்சுது. எல்லாம் நீங்களும் ஃபீல் பண்ணிங்க, மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை.